வணக்கம். நான் பொற்செல்வன். குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்னும் ரத்தம் பாய்ச்சி இன்றளவும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இமாலய பெருமை பெற்ற முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அண்ணாவால் தொடங்கப்பட்டு அவரால் வளர்க்கப்பட்ட திமுக கழகத்தின் இன்றைய நிலைமையை அவரே விவரிக்கிறார். கேளுங்கள் கேளுங்கள். என் உயிரினும் மேலான உடன்பிறப்பே வணக்கம். 103வது பிறந்த நாளில் உன்னை சந்திப்பதில் பெருமை அடைகிறேன். அதே சமயத்தில் திமுகவின் இன்றைய நிலைமை நினைத்து வருத்தம் அடைகிறேன். இதற்கு முழுக்க முழுக்க ஸ்டாலினின் முறைகேடான ஆட்சியே காரணமாகும். மகனே ஸ்டாலின், உன்னை வச்சு, உன் அறியாமையை வச்சு அதிகாரத்தில் இருந்தவர்கள், உன் அருகில் இருந்தவர்கள் ஆட்டையை போட்டது பல கோடி. அதை பட்டியல் போட்டால் வரும் பல லட்சம் கோடி. ஓட்டு போட்ட தொண்டனுக்கு ஒன்றும் செய்யவில்லை. அவன் தலைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடனை வைத்துவிட்டு சென்றாய். இது என்ன நீதி? உனது ஆட்சியில் மாநகராட்சி மேயர் தனக்கு கீழுள்ள 30 கவுன்சிலர்களுக்கும் மாதம் 1 லட்சம் ரூபாய் படி அளந்திருக்கிறார் என்றால் அந்த மாநகராட்சி மேயர் எவ்வளவு சம்பாதித்திருப்பார்? இதே நிலைமைதான் நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சியிலும் நடந்திருக்கிறது. உனது ஆட்சியில் அரசு வேலை பெறுவதற்கும் அரசு வேலை பெற்றவர்கள் ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாறி செல்வதற்கும் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு கப்பம் கட்டாமல் காரியம் நடந்ததில்லை. இதில் கட்சிக்காரனுக்கு கூட கருணை காட்டவில்லை. உங்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடங்கள், பாலங்கள், ரோடுகள் ஒரு வருடத்திலேயே பழுதடைந்து பாழாகி நிற்கின்றன. ஒரு ரேஷன் கடையை கூட உங்கள் ஆட்சியில் உருப்படியாக கட்ட முடியவில்லையா? 2 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ரேஷன் கடையில் இன்னும் இபி கனெக்ஷன் கொடுக்கவில்லை. ஜன்னலுக்கு கிளாஸ் மாட்டவில்லை. அதனால் ஜன்னல் வழியாக காக்கக்குருவிகள் உள்ளே வந்து கக்கா போகின்றன ரேஷன் பொருட்கள் மீது. இதற்கு உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசுரம் ஒன்றியம் நீலமலக்கோட்டை ஊராட்சி கரியகவுண்டன்பட்டியில் உள்ள ரேஷன் கடையை சொல்லலாம். இதனால் தான் என்னவோ 2 சக்கர வாகனத்தில் வந்த கான்ட்ராக்ட்காரன் இன்று இனோவா காரில் வருகிறானோ? ஆட்சியில் தான் இந்த அவலநிலை என்றால் கட்சியின் நிலைமையும் கவலை அளிக்கிறது. மறைமுக அரசியலில் மருமகனை அறிமுகப்படுத்தினாய், நேரடி அரசியலில் மகனை அறிமுகப்படுத்தினாய். சென்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவரும், இந்த முறை அதே ஆத்தூர் தொகுதியில் 7வது முறையாக வெற்றி பெற்றவருமான என் நம்பிக்கைக்குரிய நாயகர், நடைமுறை ஒழுக்கத்தில் தூயவர், அனுபவம் வாய்ந்த பெரியசாமி அவர்களை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கியிருந்தால் நீ திருந்தி விட்டாய் என மக்கள் நினைத்துக் கொள்வார்களா? தோத்தாலும் வாரிசு அரசியல் தான் செய்வேன் என என்னை போலவே சத்தியம் செய்கிறாயே. நான் இறந்த பிறகு திருந்தி விட்டேன், நீ வாழும் போதாவது திருந்து. இந்து பண்டிகைக்கு இனிமேலாவது தயவு செய்து வாழ்த்து சொல்லு. பொல்லாங்கு பேசும் பொன்முடி போன்றவனை கட்சியை விட்டு போடா வெளியே என்று சொல்லு. அவதூறு பேசும் ராசாவை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கலட்டு. நேற்று வந்த சின்ன பையன் மத்திய அரசை அனுசரித்து போக ஆரம்பித்து விட்டான். ஆனால் நீ 5 வருடம்